கொஞ்ச நேரம் பெஞ்சுது, பிறகு புகையை போட்டாங்க, ஹெலிகாப்டர்ல போட்டாங்க, புகையெல்லாம் இணைஞ்சிருச்சு. கொஞ்ச நேரத்துல தண்ணி புடிஞ்சிட்டு சூட்டை கிளப்பி விட்டுட்டு இப்போ போய் அரேபியா, துருக்கி, ஈரான் நாடுகள்லயும் செயற்கை மழை பெய்ய வைக்கிறாங்க. பெருவெள்ளம் போல வந்துச்சு. ஆனா என்ன இல்ல, வனாந்திரத்துல போய் மழை பெஞ்சா ஊருக்கு அவசியமா தண்ணி? ஊருக்கு அங்க எதுவும் விளையுமா? அங்க எதுவும் விளையாது. பணத்தை விருதாவாக செலவழிக்கிறார்கள். உங்களுக்கு எனக்கும் பணமும் இல்லை, எந்த எல்லா தாகத்தோடு இருக்கிறோம். கடவுளை எப்பொழுது காண்போம், இறைவனை எப்பொழுது தரிசிப்போம், எப்பொழுது இறைவனடியில் போய் சேருவோம் என்கிற தாகத்தோடு இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நமக்கு என்ன இல்லை? தண்ணி கிடைப்பதில்லை, சரியாக நல்ல தண்ணீர் கிடைப்பதில்லை. தண்ணீர் என்பது என்னது? அந்த தாகத்தை தீர்ப்பதற்காக ஒரு விமோசனம், நம் தாகத்தை தீர்ப்பதற்கு நம்ம உடலுக்கு கிடைக்கிற ஒரு பாதுகாப்பு, நம்முடைய ஆவிக்கு கிடைக்கிற, ஆத்மாவுக்கு கிடைக்கிற ஒரு ரட்சிப்பு. இதுல போய் இந்த தண்ணீரை மொண்டு கொண்டு வந்து வீட்டுல வைத்து கொண்டு என்ன செய்கிறோம்? வாழ்வாதாரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதை எப்படி குடிக்க வேணும்? விலை கொடுத்து குடிக்கணுமா? இல்லைங்க, இலவசமாக இந்த தண்ணீரை குடிக்க வேண்டும். இறைவன் கொடுக்கிற தண்ணீர் இன்றைக்கு உலகத்தில் விற்கப்படுகிறது. விலை கொடுத்து மனிதர்கள், விலை கொடுக்கிறவர்கள் வாங்கிக் கொள்வார்கள். விலை கொடுக்க முடியாதவர்கள் என்ன செய்வார்கள்? வேதவசனம் என்ன சொல்லுகிறது? தேவனை கண்டடையத்தக்க சமயத்தில் தேவனை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தாகமாய் இருக்கிறவர்களே, தண்ணீர் உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. வானத்திலிருந்து தேவ வார்த்தை, தேவ வசனம் மனிதர்களுக்கு விளைச்சல் உண்டாகும்படியும், அந்த விளைச்சல் உபயோகமாக இருக்கும்படியாகவும், அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கும்படியாக கொடுக்கப்படுகிறது. அந்த விளைச்சலும் அந்த ஆசீர்வாதத்தையும் மனிதன் இன்றைக்கு அனுபவிக்க தவறிக் கொண்டிருக்கிறான். அவன் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை தனக்கு சுருட்டிக் கொண்டு, நான் பல ஆண்டுகள் இருக்க போகிறேன் என்று நினைத்துக் கொண்டு தனக்கும் தன்னை சார்ந்த தோழர்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறானே ஒழிய, ஏழையாக இருக்கிறவன், பணம் இல்லாமல் இருக்கிறவன், தவித்துக் கொண்டிருக்கிறவனுக்கு கொடுப்பதற்கு மனம் இல்லை. அருமையானவர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்று சிந்திக்க வேண்டும். தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் என்ன செய்யுங்க? தண்ணீர்கள் அன்றைக்கு வாங்க. உங்களுக்கு ஒரு தண்ணீர், உங்களுடைய வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு தண்ணீரை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த தண்ணீர் எப்படி இருக்கிறது? உயிரோட்டத்துக்குரியதாக இருக்கிறது. உன் உயிரை வாழ வைக்கிறது. கடைசியில் சாக போறவங்க ஏப்பா என்ன கேட்பா? தண்ணி 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 தண்ணிங்க. அந்த அப்ப அந்த ஜீவன் போகிறதுக்கு ஒரு அது அவ்வளவு நேரம் தவிச்சுக்கிட்டு இருக்குங்க. அந்த தண்ணியை கொடுத்த உடனே அது இந்த ஏர் என்ன செய்யும்? உள் வாங்கிட்டு இந்த ஏர் என்ன செய்யும்? வெளியில கொண்டு போகும். அருமையானவர்களே, இந்த தத்துவம் கூட மனிதர்களுக்கு இருக்கிற நிறைய மூடர்களுக்கு இல்லையே. உலகம் மூடர்களுடைய கையில் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் மூடர்களாக இருக்கும்படியாக அல்ல. தேவன் யாரை ஞானி என்று சொல்லுகிறார்? தேவனை எவன் மதிக்கிறானோ, தேவனை எவன் கனப்படுத்துகிறானோ, எவன் 4 பேருக்கு தெரியாமல் தியானம் பண்ணுகிறானோ. வேதவசனம் அதைத்தான் சொல்லுகிறது. எல்லாருக்கும் முன்பாக பெரிய ஒடுப்பு போட்டு நல்ல பட்டை கட்டி நல்ல 4 பேருக்கு முன்னாடி சாமி இந்த காப்பாத்து அப்படின்னு சொல்லுகிறவனை நோக்கி நீ நினைக்காத. அவன் ஏமாத்துக்காரன், அவன் வஞ்சிக்கிறவன். அவன் இந்த உலகத்தில தன்னுடைய வேலையாட்கள், தன்னுடைய மக்களை எல்லாரும் ஏமாற்றுகிறவர்களும் வஞ்சிக்கிறவனுமாக இருக்கிறான். தன்னை தெய்வமாக உயர்த்தி கொண்டு ஜனங்களை எல்லாரும் தன் பக்கமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் அருமையானவர்களே, அப்படி அல்ல. தாகமாக இருக்கிறவனுக்கு தண்ணீரை தேவன் கொடுக்கிறார். உன்னையும் என்னையும் உருவாக்கினவர் கொடுக்கிறார். அவர் இரவும் பகலும் தூங்காமல் உனக்காக தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று தாகமாக இருக்கிறார். ஆகவே தாகமாக இருக்கிற அத்தனை பேருக்கும் ரட்சிப்பு இருக்கிறது. அவர்கள் தேவனை காட்சியோடு பார்க்க முடியும். கர்த்தராகிய நமக்கு பேசுவாங்க. வேதவசனத்தை வாசிங்க. 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அன்றைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு 2 எண்ணத்தை கொடுக்க போறாரு. என்னெல்லாம் கொடுக்க போறாரு? பாலும் தர போறாரு, திராட்சை ரசமும் தர போறாரு. இந்த 2ம் எங்க போய் வாங்கணும்? பணம் இல்லாத இடத்துல.
உன் கையில பணம் இல்லாத இருக்கிற இடத்துல இந்த ரெண்டும் கிடைக்க போகுது.